கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 16:28, Matthew 16:28. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஒரு சிலர் இந்த வசனத்தை ரொம்ப தவறாக புரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா அவங்க இது மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு உடனே அங்கே இருக்க சீஷர்கள் சிலர் மறிக்கவே மாட்டாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, பெந்தைக்காஸ்தில் தான் இது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஒரு சிலர் 70வது வருஷம் தேவாலயம் இடிக்கப்பட்டது அதனாலன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையும் இந்த வசனம் சொல்லப்படுது. சொன்னப்பட்ட உடனே அடுத்து என்ன நடக்குது? 6 நாட்களுக்கு பின்பு மறுரூபம் மலைக்கு போகிறாங்க. நீங்கள் மத்தேயு 17வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு பின்பு பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவோட மறுரூப மலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க என்ன பார்க்குறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே மறுரூபமாக மார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்கே மோசே, எலியா அங்கே பார்க்குறாங்க. ஒருத்தராலே பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே கர்த்தர் அவர் மகிமை பொருந்தியவராய் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாரு? என்ன நீங்கள் எப்படி மரணத்தை ருசி பார்ப்பதில்லை? நீங்கள் மத்தேயு 17வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் பாருங்களேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகி யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்போ என்ன? அங்கே மறுரூப மலையில் அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் மரணம் அடைகிறதுக்கு முன்பாக, சிலர் மரணம் அடைவதற்கு முன்பாக என்ன, பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் கர்த்தர் மகிமையில் வருவதை காணுவதாக. அப்போ அங்கே 3 பேர் என்ன, மகிமையில் கர்த்தர் வருவதை காணக்கூடியது. யோவான் மறுபடியும் ஒரு முறை கர்த்தரை மகிமையில் பார்க்கிறாரு. அது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஏன்னா அங்கே அவர் எப்படி அவரை மகிமையில் அவருக்கு தரிசனத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இது அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கு முன்பாக ஒரு சின்னதாக அவர் எப்படி மறுரூபத்தில் மகிமையில் வரும்போது எப்படி இருப்பார் என்பதை மிக லேசாக சின்னதாக கோடிட்டு அவங்கள காட்டினாரு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்ன? மனுஷகுமாரன் மகிமையில் வர்ற வரைக்கும் நீங்கள் மரணத்தை சந்திக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேர் அதாவது அந்த மகிமையினுடைய ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக பார்த்தாங்க. சரியா? இயேசு கிறிஸ்து மறுரூபமானது ஒரு சின்னதாக பார்த்தாங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? எப்பொழுதும் அதே மாதிரி நம்ம இருக்க போகிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போங்கிறத வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக காட்டி கொடுக்கிறது. அப்போ நம்ம என்னென்னா, அந்த மகிமையில், தேவனுடைய மகிமையில் நம்ம கூட இருக்க போகிறோம். எப்படி? அவங்க ஒரு சின்னதாக தான் பார்த்தாங்க. ஆனால் நம்ம என்ன, நித்திய காலத்திற்கும் அந்த முழு மகிமையில் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு? அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். அப்பொழுது என்ன? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சத்தம் உண்டாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை ஒரு சின்னதாக பார்த்தபோது அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க? அதன் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவனையே துச்சமாக மதித்து தங்களுடைய ஜீவனையே கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த மகிமையில் பார்த்தது அவங்களுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? அவங்கள சிலுவைக்கு ஆயத்தம் பண்ணது.
நீங்கள் கர்த்தருடைய மகிமையை மட்டும் காணக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா அது உங்களை பலப்படுத்தும், உங்களை முழுமையாக திடப்படுத்தும். நீங்கள் கர்த்தருக்கென்று எந்த விதமான போராட்டங்கள், சோதனைகள், எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு நீங்கள் முழுவதுமாக அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாய் உங்களை ஆயத்தப்படுத்திவிடும். அப்போ உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். வல்ல பிதாவே, இதோ நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் உம்முடைய மகிமையில் அந்த மறுரூபத்தை கண்டபோது அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்து முடிக்கக்கூடிய மக்களாய் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, நாங்களும் அந்த மறுரூபத்தை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.